ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஆலோவேரா சோப் செய்ய போகிறோம். ஆலோவேரா பவுடர், ஆலோவேரா ஜெல்லு அந்த மாதிரி எதுவுமே நம்ம இன்றைக்கி எடுக்கலை. ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேராவை எடுத்து அதில் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக ஜூஸ் மாதிரி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி எவ்வளோ அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் காஸ்டிக் சோடாவை சேர்த்து லை சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன் அப்படின்னா 103.65 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். அதில் டபுள் மடங்கு வாட்டர் எடுக்கணும். நான் அந்த வாட்டருக்கு பதிலாக ஆலோவேரா ஜூஸை ஃபில்டர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வாட்டர் ஆட் பண்ணல, ஆலோவேரா ஜூஸோட காஸ்டிக் சோடாவை போட்டு நான் லை சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது அப்போ ஒரு டைம் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அடுத்தது அது ரூம் டெம்பரேச்சருக்கு லை சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலோடு சேர்க்கணும். லை சொல்யூஷன் ஆறிடுச்சு. நான் ஆயில் 700 கிராமுக்கு எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பாம் ஆயில் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயிலும் ரைஸ் பிரான் ஆயிலும் எடுத்திருக்கேன். இந்த 6 ஆயிலையும் நான் 700 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆயிலும் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதில் நான் சொல்லுவேன். அடுத்தது அந்த ஆயிலோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 ஆயிலையும் இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லை சொல்யூஷனை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா அது சூட்டபிள் கிடையாது கைக்கு. இல்லை சப்போஸ் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலுமே சேஃப்டிக்கு கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். லை சொல்யூஷனை நம்ம ஆயில் கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லை சொல்யூஷனை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு. இப்போது இந்த ஆயிலையும் தனியாக மிக்ஸ் பண்ணிட்டேன், லை சொல்யூஷனும் தனியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் நான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லை சொல்யூஷனில் நான் வாட்டர் ஆட் பண்ணல, வாட்டருக்கு பதிலாக ஆலோவேரா ஜூஸை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ட்ராப்ஸுமே நமக்கு கிராம்ஸில் வேரியேஷன் காமிக்கும். அதனால் ஃபுல்லாக நீங்கள் க்ளீனாக ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் செஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம லை சொல்யூஷனை ஆயில் கூட சேர்த்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது லை சொல்யூஷனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கையிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 6 ஆயில் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன். இப்போ அந்த 6 ஆயிலும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் 700 கிராமுக்கு எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் 280 கிராம் எடுத்திருக்கேன், விளக்கெண்ணெய் 35 கிராம், நல்லெண்ணெய் 35 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 35 கிராம் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் நான் 105 கிராம் எடுத்திருக்கேன், பாம் ஆயில் 210 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் எல்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப நீங்கள் கேளுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆயிலோட மெஷர்மெண்ட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன். காஸ்டிக் சோடா, வாட்டருக்கு பதிலாக ஆலோவேரா ஜூஸு டபுள் மடங்கு எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ அப்படின்னா இப்போ காஸ்டிக் சோடா 103.65 கிராம் சொன்னேன். அப்போது வாட்டர் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 207.30 அளவுக்கு வாட்டர் எடுக்கணும். நான் அந்த வாட்டர் அளவுக்கு பதிலாக ஆலோவேரா ஜூஸை 207.30 அளவுக்கு எடுத்து அதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவை சேர்த்தேன். ஏன் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்கும் போது கண்டிப்பாக காஸ்டிக் சோடா அதில் டைரெக்டாக படக்கூடாது. அந்த மாதிரி படும்போது அது கெட்டு போயிடும். காஸ்டிக் சோடா கெமிக்கல், அதில் ஹீட் ஏஜென்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் காஸ்டிக் சோடாவை வாட்டரில் கலக்கும் போதே தெரியும், பயங்கரமாக புகை வரும், அந்தளவுக்கு சூடாகும். ஸோ அந்த அளவுக்கு சூடாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க
ஜூஸ் மேலே சேர்க்கும் போது அது கண்டிப்பாக கெட்டு போகும். அதனால தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி இப்போ சில்லுன்னு இருக்கும் போது நம்ம காஸ்டிக் சோடாவை சேர்க்கும் போது அதோடைய எஃபெக்டை கம்மியாகும். அதுக்காக தான் ஃப்ரெஷ் ஜூஸை நம்ம எப்போ சேர்த்தாலும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நான் சொன்னதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து கையில் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். பிளெண்டர் வந்து நீங்கள் ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ண தேவையில்லை. 5 மினிட்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வந்து பேட்டர் ரெடி ஆயிரும். அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி உள்ளே பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதோடவே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். அதையும் மீறி நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கெட்டியாயிரும். உங்களால் மோல்டில் போர் பண்ணவே முடியாது. அதனால் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து நிறுத்திக்கணும், இல்லைனா வந்து போர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நம்ம பேட்டரில் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டரை வந்து லிக்விட் பண்ணோம். அப்படி இல்லை ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து பேட்டரை வந்து திக் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து லை சொல்யூஷனையும் ஆயிலையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து ஃப்ராக்ரன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பிளெண்டர் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து ஆயிலும் காஸ்டிக் சோடா அதாவது லை சொல்யூஷனும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அந்த பேட்டரை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நான் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 21.70 கிராம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நான் ப்ரொப்பைலின் கிளைக்கால் வந்து 14 கிராம் எடுத்திருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக சோப்பில் நிற்கிறதுக்காக சேர்க்குறது. அது வந்து 100 கிராமுக்கு அதாவது 100 கிராம் ஆயிலுக்கு 2 கிராம் சேர்க்கணும். நான் வந்து 700 கிராம் ஆயில் எடுத்தேன், அதனால் 14 கிராம் அளவுக்கு ப்ரொப்பைலின் கிளைக்கால் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச பேட்டரு கெட்டியாக இருந்தது. இப்போ நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கெட்டியாகவும் ஆக்கும், தண்ணி மாதிரியும் ஆக்கும். அதனால் நம்ம பத்திரமா பார்த்து நம்ம பண்ணணும். இப்போது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஃபஸ்ட்டு ஐபியை யூஸ் பண்ணி நல்லா சானிடைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் ஊற்றக்கூடாது. நல்லா வாட்டரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோல்டில் ஐபியை யூஸ் பண்ணி சும்மா ஒரு டவலோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போர் பண்ணணும். போர் பண்ணும்போது பொறுமையாக போர் பண்ணுங்கள், ரொம்ப தூக்கியும் ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சோப்பில் அங்கங்கே ஓட்டையாக கிடைக்கும். அதனால் ஒரே ஈக்குவலாக ஒரே மாதிரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டி விடணும். அந்த மாதிரி டேப் பண்ணும்போது தான் ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்தாலும் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்து சோப்போட பேட்டர் போய் சேரும். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம எடுத்து போட்டுக்கணும். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது 0 வேஸ்டேஜில் நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க, உங்களுக்கு வந்து சோப் கரெக்டாக கிடைக்கும். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்காது. நான் வந்து சோப்புக்கு மேலே டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி நான் டபுள் சைடும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான். இதை 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.